சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகளை அடிப்படையாக வைத்து மகாநாயக்க தேரர்கள் கூட வெளியிட்ட எதிர்ப்புகளை சமநிலைப்படுத்தி மேல் கொத்மலை நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளமை நாட்டின் மின்சாரத்துறை அடைந்துள்ள வெற்றியாகவே கருதப்படுகின்றது. மேல் கொத்மலை திட்டத்துக்காக பல்வேறு முக்கிய வளங்களை இழக்க நேரிட்டது. அவற்றில் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயமும் முக்கிய இடம் பிடிக்கின்றது. தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம் கைவிடப்பட்டிருந்த 4 மாடிகளை கொண்ட தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் நிறுவப்பட்டு 20 வருடங்கள் கடந்திருந்த சந்தர்ப்பத்திலேயே மேல் கொத்மலை நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் இறுதி திட்டம் வெளியிடப்பட்டது. 2004ஆம் ஆண்டு சுமார் 1500 மாணவர்கள் கல்வி பயின்ற தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம் குறித்த 4 மாடி தேயிலை தொழிற்சாலைக்கு புறம்பாக புதிதாக அமைக்கப்பட்ட 5 கட்டிடங்களையும் கொண்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறான அனைத்து வசதிகளையும் கொண்ட மற்றொரு இடத்துக்கு இந்த பாடசாலையை மாற்றித் தருவதாக இலங்கை மின்சார சபையின் மேல் கொத்மலை திட்ட பணிப்பாளர் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளருக்கு 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உறுதி வழங்கியதன் பின்னர் இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தனர். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் இடமாற்ற திட்டத்துக்கு ஏற்ப தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்காக 9 கட்டிடங்களை அமைக்க வேண்டியிருந்தது. எனினும் 2008ஆம் ஆண்டு 3 கட்டிடங்களை மாத்திரம் அமைத்த நிலையில் இந்த பாடசாலை மற்றொரு இடத்துக்கு மாற்றப்பட்டது. இன்று 2500 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் அந்த 3 கட்டடங்கள் மாத்திரமே காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். மண் சரிவு அபாயம் காரணமாக தற்போது பாடசாலை அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் எஞ்சிய கட்டிடங்களை அமைக்க முடியாது என இலங்கை மின்சார சபை காரணம் கூறுகின்றது. இந்த விடயம் குறித்து இலங்கை மின்சார சபை தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்துக்கு கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. மண் சரிவு அபாயத்தை கருத்தில் கொண்டு அமைக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்த 6 கட்டடங்களுக்கு பதிலாக சகல வசதிகளையும் கொண்ட 3 மாடி கட்டடம் ஒன்றை பழைய பாடசாலை வளாகத்தில் மின் உற்பத்தி திட்டத்தின் பின்னர் எஞ்சியுள்ள பகுதியில் அமைப்பதற்கு தாம் திட்டமிடுகின்ற போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதில் தலையிடுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலையீடு இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பவற்றுக்கிடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடும் அளவுக்கு பலம் மிக்கதாக அமைந்துள்ளது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி தற்போது நிர்மாணிக்கப்படும் இந்த 3 மாடி கட்டடத்தின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்த பின்னர் இந்த கட்டிடத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு வழங்க வேண்டும். மேல் கொத்மலை நீர்மின் உற்பத்தி திட்டம் மூலம் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இலங்கை மின்சார சபை தொழிலாளர் காங்கிரசுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளமை கேலிக்குரிய விடயமல்லவா? குறித்த கட்டிடத்தை பாடசாலையின் சொத்தாக மாற்றுவதற்கு இந்த கேலிக்குரிய விடயத்தை தடையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? இலங்கை மின்சார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்திற்கு.